எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில் நள்ளிரவில் கைது நடவடிக்கை என்ற பெயரில் திமுக அரசு காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் என்று பாராமல் சென்னை முழுவதும் அலக்கழித்து வன்முறை தாக்குதல் நடத்தி வரும் சம்பவம் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தனது எக்ஸ்ல பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஈவு இறக்கமின்றி தாக்குதலில் மாற்றுத்திறனாளி சங்க தலைவரும் திமுக கூட்டணி கட்சியான அதாவது கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் மனைவியுமான ஜான்சி ராணி அவர்கள் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் செய்தி கேட்டு தான் வருந்துவதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சி தலைவர் மனைவியின் மீது காவல்துறையினர் தாக்குதலுக்குள்ளாக்கி இருப்பது, அதாவது அரசு அனைத்து விதமான குரல்களையும் ஒடுக்கும் நினைப்பதுதான் திமுகவின் ஃபேண்டாஸ்டிக் மென்டாலிட்டி என எனவும் அவர் தனது எக்ஸ்ல பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக விரோத பாசிச போக்கை மற்றும் கொள்கையாக கொண்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீது கருணை இன்றி நள்ளிரவு முழுவதும் அலக்கழித்து அதாவது அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து தாக்குதல் நடத்தி இருக்கும் விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனம் என்றும் அவர் தனது பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஊதிய உயர்வை உயர்த்த வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் அதாவது திமுக கட்சியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் அதாவது மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவரது மனைவி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போக்குதான் திமுக ஆட்சியில் நிலவுவதாகவும் தனது கண்டனத்தை இஸ்தலம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.